எபிசோடு 8ல பார்த்தீங்கன்னா, நம்ம நெடுமாறன் வந்து ஒரு குக்கிங் ஒர்க் ஷாப்பா என்னன்னு தெரியலங்க. ஆனா, அந்த ரெசார்ட்ல வந்து நெறைய பேர் உட்கார்ந்துருக்காங்க. அவரு வந்து அந்த இடத்துல குக் பண்ணிட்டு இருக்காரு. கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவர் கையில இருக்க அந்த ஸ்டாப் வாட்ச் வந்து வொர்க் பண்றத நிறுத்திருது. நம்ம வெற்றி வந்து அந்த கிரவுட்ல இருந்து பார்த்துட்டு இருக்கிறப்போ, டக்குன்னு அவரு வாட்ச் நின்றுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவரு எடுத்து டைம் பார்க்க ஆரம்பிச்சுடுறாரு. எப்பவும் போல கூட இருக்கிற எல்லா ஷிஃப்ட்ஸ்டயுமே வந்து டைம் நோட் பண்ணீங்களா? டைம் நோட் பண்ணீங்களா? யாருமே நோட் பண்ணல. வெற்றி பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா 12 மினிட்ஸ் ஆச்சு சார். கரெக்ட்டா இருக்கும் அப்படின்ற மாரி அவர் அங்கருந்து சொல்றாரு. கேட்டு இவர் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிடுறாரு. சரி இப்ப இவரு திட்ட போறாரா? என்ன பண்ண போறாரு? அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ, அவர கூப்பிட்டு கிச்சனுக்கு வா அப்படிங்கிற மாரி சொல்லிடுவாரு. பிரெடிக்ட்டே பண்ண முடியலங்க ஆக்சுவலா அந்த நெடுமாறன. ஏன்னா வந்து இப்ப அவர் கூப்பிட்டது வந்து எதுக்கு கூப்பிட்டாரு? பாராட்டுறதுக்கு கூப்பிட்டாரா? திட்டுறதுக்கு கூப்பிட்டாரான்ற மாரி ஒரு கன்ஃப்யூஷன் தான் இருந்தது. ஆனா நம்ம வெற்றிக்கு அந்த கன்ஃப்யூஷன்லாம் இல்ல. அவருக்கு வந்து அவர் கூப்பிட்டு பாராட்ட தான் போறாரு. ஒருவேளை கால்ல விழுந்துட்டாருன்னா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா அந்த இடத்துல ரிஹர்சல்லாம் பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் ஃபன்னா இருந்தது. நீ பண்ண விஷயத்துக்கு வந்து நான் அப்ரிஷியேட் பண்றேன். அதாவது நீ டைம் பார்த்து சொன்னதுக்கு. பட் ஸ்டில் இந்த மாரி அட்டென்ஷன் சீக் பண்ற மாரி நீ பண்றது எனக்கு சுத்தமா பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டயலாக் ஒண்ணு சொல்லுவாரு. அத நான் கரெக்ட்டா தான் கேட்டேனான்னு தெரியல. 2 வாட்டி வேற ரீவைண்ட் பண்ணி கேட்டேன். 4 பேர ஏறி மிதிச்சுட்டு முன்னேறணும் அப்படின்னு நினைச்சா கூட பரவாயில்ல. ஆனா இந்த மாதிரி அட்டென்ஷன் சீக் பண்ணது பிடிக்கல அப்படின்னுவாரு. நான் கரெக்ட்டா தான் கேட்டேனா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. சோ இப்படி கூப்பிட்டு பாராட்டினவர் வந்து எதுக்காக வந்து அந்த கடைசியில வந்து அவர கிச்சன்ல இருந்து புடிச்சு வெளிய தள்ளி விடுறாரு அப்படின்ற மாரி ஒரு தாட் தான் எனக்கு இப்போ வந்துச்சு. அதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஐஷு அண்ட் வேணி வந்து பயங்கர டிப்ரஷன்ல வந்து ஷிஃப்ட் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து உட்கார்ந்து பயங்கரமா குடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம ஐஷு பார்த்தீங்கன்னா, நான் அப்பாட்ட சொல்ல போறேன். அதாவது நம்ம சந்தோஷ் சுப்ரமணியம்ல வந்து நம்ம ஜெயம் ரவி பேசுவார் தெரியுமா? அதே ஃபீல்ல அவரோட இஷ்டத்துக்கு தான் நான் எல்லாமே பண்ணணுமா? இந்த குக்கிங்லாம் சுத்தமா புடிக்கல. எனக்கு சிங்கிங் தான் புடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன். நான் மும்பைக்கு போறேன், ட்ரெய்னிங்க்கு போறேன். நான் அந்த ஷோல பார்ட்டிசிபேட் பண்றேன். அப்படி இப்படின்லாம் பயங்கரமா பேசுவாங்க. கரெக்ட்டா அப்பதான் நெடுமாறன் கால் பண்ணுவாரு. எப்பவும் போல அந்த பேர பார்த்தோனே பயங்கரமா அலறிடுறது. அண்ட் நெடுமாறன் பார்த்தீங்கன்னா, அங்க தாங்க ஒரு ட்விஸ்ட்ட வச்சிருப்பாரு. இவங்க ஆல்ரெடி செம்மையா குடிச்சிருக்காங்க. ஆனா கொரியால இருந்து வந்து கெஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க வந்து இப்ப வந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க. நீ தான் போய் செய்யணும் அப்படிங்கிற மாரி சொல்லிருவாரு. இவங்க குடிச்சிட்டு தள்ளாடிக்கிட்டே அங்க போயிட்டு செய்றது அதெல்லாம் வந்து ஒரு மாரி ஃபன்னா இருக்கும். அதுவும் நம்ம வேணி பார்த்தீங்களா, பாத்திரங்களா எங்க இருக்கீங்க? அப்படின்ற மாரிலாம் அவங்க பேசுறது. ஸ்டவ்வ ஆன் பண்றதுக்கே அவ்ளோ தடுமாறிக்கிட்டு எதுவுமே பண்ண முடியாம அவங்க வந்து இது பண்ணிட்டு இருப்பாங்க. நீ எப்பவும் போல நம்ம வெற்றி அது என்னன்னு தெரியல. இவங்க காட்டுறதுல எல்லாத்துலயுமே வந்து வெற்றி மட்டும் தான் ரூம் சர்வீஸ்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல வந்து குடுக்குது. பட் ஸ்டில் ஓகேங்க. அவர வந்து ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சோ வெற்றி வந்து எப்பவும் போல நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உள்ள போய் எல்லாத்தையும் ஹெல்ப் பண்ணி அது வந்து அந்த கலர்ல அது ஒரு மாரி அடிக்கிற கலர்ல பண்ணியிருப்பாரு அசோகன் அல்வா அப்படின்னு சொல்லிட்டு. அத சாப்பிட்டு பார்த்து நம்ம கொரியால இருந்து வந்தவங்கலாம் வாவ் எக்ஸ்ட்ராடினரி வேர்ல்ட் கிளாஸ் அப்படின்னுவாங்க. என்ன பேர் அப்படின்னு கேட்டா இவரு சங்கி மங்கின்னுவாரு. அத வேற இவங்க நெடுமாறன் வந்து பார்த்தீங்கன்னா அன்எக்ஸ்பெக்டடா அங்க வந்துடுறாரு. கெஸ்ட் எல்லாம் பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டா செமையா இருந்துச்சு. பேர் என்னன்னு கேட்டா வந்து அவங்க வந்து ஒரு மாரி சங்கி மங்கின்னுவாங்க. இவரு அத சங்கி மங்கின்னு வேற மாத்திட்டாரு. ஆனா நல்லா தான் இருந்தது. ஏதோ ஒரு டிஷ் பேர் வந்த மாரி ஒரு ஃபீலிங். யார்ரா இது? என்னடா டிஷ் இது? மெனுலே இல்லாத ஐட்டமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கதவ திறந்து பார்த்தா, அங்க நம்ம வெற்றி உள்ள நிக்கிறாரு. அத பார்த்தோனே செம்ம கடுப்பாயி புடிச்சு சட்டைய புடிச்சு வெளிய புடிச்சு தள்ளி விட்டுறாரு. சோ என்னடா இது? மறுபடியும் மறுபடியும் நம்ம வெற்றி மாட்டிக்கிட்டே இருக்கிறாரு இவர்ட்ட அப்படின்னு யோசிக்கிறப்போ தான் யோசிக்காத லெவல்ல ஒரு ட்விஸ்ட்ட ஒண்ணு போட்டாங்க. என்னன்னா இவரு வந்து அந்த அல்வா செஞ்ச அல்வாவ டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு நம்ம நெடுமாறன. ஆனா, அவருக்கு ஏதோ ஒரு தாட் ஒண்ணு வருது. வேக வேகமா போயிட்டு எம்ப்ளாயி லிஸ்ட் எல்லாம் எடுத்து நம்ம வெற்றியோட டீட்டெயில்ஸ பார்த்தா, அவர் அப்பா பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சிதம்பரம் அப்படின்னு இருக்குது. அத பார்த்தோனே இவரு செம்மையா ஷாக் ஆகுறாரு. ஸோ இவரோட ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்க்குறப்போ, அவங்க அப்பாவோட இவர் ஒரு ஃபோட்டோ எடுத்திருக்காருங்க. இதுல ஏதோ மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி இருக்குது. நான் கூட ஃபர்ஸ்ட் பார்த்தோனே இவரு தான் அந்த அப்பாவா அப்படிங்கிற மாரி யோசிச்சிட்டேன். ஏன்னா, அவங்களுக்கு அம்மா இல்லாத மாரி தான் காட்டியிருக்காங்க. அப்ப ஐஷு என்னடா நிலைமை அப்படிங்கிற மாரி தோணுச்சு. பட் இவரு அப்பா இல்லன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ஃபோட்டோல பார்த்தீங்கன்னா, அந்த இவங்க அப்பா அப்படின்றவரு வந்து இன்னொருத்தரு. அவங்க 2 பேரும் இத எடுத்திருக்காங்க. பின்னாடி அந்த அவார்ட வேற காட்டுறாங்க. மாஸ்டர் ஷெஃப்ல இவரு வின் பண்ண மாரி. சோ என்னமோ ஒரு பயங்கரமான ஒரு பேக்கிரவுண்ட் ஸ்டோரி வந்து வரப்போகுது அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி இவரு வந்து வெற்றிய பார்த்தாலே ஒரு மாரி கிளாஷ் ஆயிட்டே இருக்கு. பட் ஸ்டில் பெர்சனலா எந்த பிரச்சனையும் இல்லாம அவருக்கு வந்து கிச்சன்ல வாய்ப்பு குடுக்கறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா இப்ப நடந்த விஷயத்த வச்சு பார்த்தா இவரு வெற்றிய கிச்சனுக்குள்ளேயே விட போறது கிடையாது. என்னமோ சம்பவம் நடக்க போகுது. ரெசார்ட்ல இருந்தே அனுப்புனாலும் ஆச்சரியப்படுத்திக்கல அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். சோ ஓவராலா பார்த்தீங்கன்னா இந்த எபிசோட்ல மெயினா இந்த ஒரு இன்சிடென்ட் தான் நடந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற அந்த ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து பயங்கரமா கிரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 4 எபிசோடு நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? உங்களுக்கு இந்த வெப் சீரிஸ் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல போட்டுருங்க. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.